ஸோ சிஎஸ்எஸ்ல அந்த சாப்டர் ஃபைல் என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ் பேடிங் டைமென்ஷன் அண்ட் டிஸ்பிளே. பேடிங் அப்படின்னா என்னென்னா ஒரு எலிமெண்ட்டை வந்து மார்ஜின் மாதிரியே மூவ் பண்ணுவோம், பட் வந்து இதை இன்சைட் பார்டருக்குள்ளே மூவ் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா இது வந்து மற்ற கண்டென்ட்டை அஃபெக்ட் பண்ணாது. எப்போ வந்து அஃபெக்ட் பண்ணுன்னா வெறும் பேக்ரவுண்ட் கலரை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ மற்ற எந்த இதையுமே அஃபெக்ட் பண்ணாது. அதனால தான் வந்து நம்ம மோஸ்ட்லி பேடிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேடிங்கில் வந்து மொத்தம் 4 இருக்குது. அதாவது வந்துட்டு பேடிங் லெஃப்ட், பேடிங் ரைட், பேடிங் டாப் அண்ட் பேடிங் பாட்டம். ஸோ டைமென்ஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு எலிமெண்ட்டோட வித் ஹைட்டையும் மென்ஷன் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து நம்ம டைமென்ஷன் சொல்லுவோம். ஸோ வித் அண்ட் ஹைட் எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா பிக்சலில் மென்ஷன் பண்ணுவோம். அதாவது வந்து 100 பிக்சல் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். அப்படி இல்லைனா பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணுவோம். அப்படி இல்லைனா பாயிண்ட் பிடிங்கிறதுல வந்து மென்ஷன் பண்ணுவோம். அப்படி இல்லைனா இஎம் அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த 4 டைப்பில் வந்து நம்ம வித் அண்ட் ஹைட்டை மென்ஷன் பண்ணலாம். தென் வந்து சிஎஸ்எஸ் டிஸ்பிளே, இதில் வந்து கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக பண்ணுறோம். அது எப்படி அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து லைனாக டிஸ்பிளே பண்ணணும்னா அது வந்துட்டு நார்மலாக பிளாக்குன்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நமக்கு லீனியராக டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே வந்து இன்லைன்னு கொடுக்கலாம். சப்போஸ் எனக்கு அந்த கண்டென்ட் டிஸ்பிளே ஆக வேணாம் அப்படின்னு கொடுத்தோம்னா டிஸ்பிளே நன்னு கொடுத்தோம்னா இது வந்து எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. ஸோ இப்போ இது 3ஓட எக்ஸாம்பிள்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேடிங் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த table.html வந்துட்டு நம்ம இன்னொரு டிவிஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது வந்து பேடிங்காக நம்ம க்ரியேட் பண்ணுறோம். சப்போஸ் ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணுறோம், அந்த டிவிஷன் க்ரியேட் பண்ணுறப்ப நமக்கு வந்து பர்டிகுலர் ஐடியை மென்ஷன் பண்ணி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான சப்ளைம் ஷார்ட்கட் பார்த்தோம்னா டிவ் ஆஷின் கொடுத்து, ஸோ இப்போ வந்து நம்ம ஐடியோட நேம் என்ன அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ வந்து நமக்கு வந்துட்டு பேடிங் டெமோ அப்படிங்கிற ஒரு ஐடி நேம் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ டேப் அழுத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டிவிஷன் க்ரியேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ஐடியும் க்ரியேட் ஆகிடும். அதாவது நம்ம பேடிங் டெமோ அப்படிங்கிறதுல ஒரு ஐடி க்ரியேட் ஆகிடும். சப்போஸ் நம்ம வந்து டிவிஷன் வந்து கிளாஸ் நேமில் க்ரியேட் பண்ணோம்னா டிவ் டாட் ஒரு கிளாஸ் நேம் கொடுத்தோம்னா இப்போ டேப் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிளாஸ் நேமோட வந்துட்டு நமக்கு ஒரு டிவிஷன் க்ரியேட் ஆகிடும். இது வந்து ஒன்லி சப்ளைம் டெக்ஸ்டில் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஸோ பேடிங் டெமோவில் வந்துட்டு இப்போ வந்து ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம் யூஎல். ஸோ ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். அதில் லிஸ்ட் ஐட்டமில் வந்து ஏதாவது வந்து 1 2 3 அப்படிங்கிற லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இதோட அவுட்புட் வந்து நம்ம table.html பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணோடனே நமக்கு இந்த இடத்துல ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு கிடச்சிருக்கு. இதில் எப்படி நம்ம பேடிங் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ style1.cssல வந்துட்டு ஆஷ் பேடிங் டெமோ அப்படிங்கிற ஒரு டிவிஷனுக்கு இப்போ வந்து பேடிங் லெஃப்ட் வந்து ஒரு 200 பிக்சல் அப்ளை பண்ணுறோம். பேடிங் டாப் வந்து ஒரு 50 பிக்சல் அப்ளை பண்ணுறோம். பேடிங் பாட்டம் வந்து ஒரு 30 பிக்சல். தென் பேடிங் ரைட் வந்து ஒரு 200 பிக்சல்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பேடிங் நமக்கு அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த லிஸ்ட்டோட நம்ம பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வந்து பார்க்கறதுக்கு வந்து அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு நிறையா தெரியும். ஸோ அதனால் அதோட பேக்ரவுண்ட்ஸ் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ பேடிங் டெமோ அப்படிங்கிறதோட பேக்ரவுண்ட் கலர் RGBயில் வந்துட்டு ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாச்சு. ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து இந்த பிளாக்குக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இதில் எப்படி நம்ம சிஎஸ்எஸோட டைமென்ஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ சிஎஸ்எஸ் டைமென்ஷனில் வந்துட்டு இதுக்கு எப்படி வித் அண்ட் ஹைட் கொடுக்குறதுங்கிறத பார்ப்போம். ஸோ பேடிங் டெமோவில் வந்துட்டு வித் ஒரு 40% கொடுத்துட்டோம், ஹைட் வந்து ஒரு 50% கொடுத்துருக்கோம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணோடனே ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதோட ஹைட் கம்மியாயிடுச்சு, தென் அதோட வித்தும் கம்மியாயிடுச்சு. ஸோ இதான் வந்துட்டு சிஎஸ்எஸ் டைமென்ஷனில் வர்றது. ஸோ லாஸ்ட்டாக சிஎஸ் டிஸ்பிளே எப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த லிஸ்ட் எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேடிங் டெமோவில் இருக்கிற இந்த யூஎல்ங்கிற லிஸ்ட்டை டிஸ்பிளேயில் வந்துட்டு நன் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு இந்த லிஸ்ட் இப்போ டிஸ்பிளே ஆகாது. ஸோ இப்போ பேஜை நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு அந்த லிஸ்ட் இப்போ வந்து டிஸ்பிளே ஆகிடுக்காது, எரேஸ் ஆகிருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம டிஸ்பிளே நன்னு கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே பிளாக் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ இதில் பிளாக் எலிமெண்ட்ஸாக வந்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எப்படி இப்போ இன்லைனில் எப்படி ஒரு லிஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே இன்லைன் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்லைன்னு கொடுத்தோன்னே நமக்கு வந்து கொஞ்சம் பேக்கில் தள்ளி வந்து இன்லைனாக வந்துருக்குது. சப்போஸ் இதை வந்து லீனியராக டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஸோ யூஎல்ல வந்து பிளாக்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பேடிங் டெமோ
டெமோ ULLI இந்த லிஸ்ட் ஐட்டம் வந்து டிஸ்பிளேல வந்துட்டு இன்லைன் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஸோ வந்துட்டு இதோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணோடனே இன்லைனில் வந்துடும். அதாவது வந்துட்டு நமக்கு வந்து 1 by 1 வராமல் லீனியராக வந்துடும். இதுதான் டிஸ்பிளேல இன்லைன்கிற மெத்தடோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ இப்போ வந்துட்டு இன்லைனில் பிளாக் அப்படின்னு வரணும்னா, அதாவது வந்துட்டு இந்த யூஎலோட நமக்கு பிளாக் அப்படிங்கிறதே வந்து எல்ஐயில் வரணும் அப்படின்னா நம்ம டிஸ்பிளேல வந்துட்டு இன்ஹெரிட் அப்படின்னு கொடுத்தா போதும். இன்ஹெரிட் அப்படின்னு என்னென்னா, ஒரு பேரட்டோட ஸ்டைலை வந்து நம்ம வந்து சைல்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதில் வந்து இன்ஹெரிட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் எது வேணால் நம்ம இன்ஹெரிட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர் கூட இன்ஹெரிட் கொடுத்துக்கலாம், இல்லைனா பேக்ரவுண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாத்தையுமே இதே மாதிரி இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்ஹெரிட் கொடுத்ததுனால இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணோடனே இன்ஹெரிட் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்கு வந்து அந்த பிளாக் அப்படி டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ வந்து லீனியராக டிஸ்பிளே ஆகாமல் நம்ம பிளாக்காக டிஸ்பிளே ஆகிருக்கு. எதனாலனா நம்ம வந்து இன்ஹெரிட் கொடுத்தோம் அப்படின்றதுனால. ஸோ நம்ம இந்த சாப்டரில் வந்துட்டு CSS பேடிங் பற்றி பார்த்தோம். அதாவது வந்து எப்படி பேட் பண்ணுறது, பேடிங் லெஃப்ட், பேடிங் ரைட், பேடிங் டாப் அண்ட் பேடிங் பாட்டம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து CSS டைமென்ஷன் பார்த்தோம். அதாவது டைமென்ஷன் என்னன்னா வித் அண்ட் ஹைட் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். தென் CSS டிஸ்பிளே பார்த்தோம். இது எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எலிமெண்ட்டை எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம், அதாவது பிளாக்காக டிஸ்பிளே பண்ண வைக்கிறோமா, இல்லை இன்லைனில் டிஸ்பிளே பண்ண வைக்கிறோமா, அப்படிலாம் டிஸ்பிளே கொடுக்காம நன்னு கொடுக்குறோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதுலேயே வந்துட்டு விசிபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பேடிங் டெமோவில் விசிபிலிட்டி அப்படின்னு கொடுத்து ஹிடன் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு ஹோல் பிளாக்கே ஹைட் ஆகிடும். ஸோ இதுதான் விசிபிலிட்டி அப்படிங்கிறதோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டோம். விசிபிலிட்டி ஹைடுன்னு கொடுத்ததுனால இது ஃபுல்லாக வந்து நமக்கு ஹைட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இதுதான் வந்து விசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் ரூலோட மோஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ இந்த சாப்டரில் வந்து நம்ம CSS பேடிங், டைமென்ஷன், டிஸ்பிளே அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு விசிபிலிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் வந்துட்டு எப்படி CSSல வந்து எலிமெண்ட்டை பொசிஷனிங் பண்ண வைக்க போகிறோம், ஃப்ளோர் பண்ண போகிறோம், தென் அலைன்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.